இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் என்னோட கர்த்தர் பேசுவார்ன்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறீங்க? கவனிங்க, நான் ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி, நான் ஒரு கழுதை மாதிரி, சரிங்களா? ஆனால் நீங்கள் ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்கப்பா அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி உங்களோடு கூட பேசுவார். எனக்கும் ஆண்டவர் பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசாத ஒரு சிலையோ, ஒரு கல்லோ, ஒரு மண்ணோ, ஒரு மரமோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். எதன் மூலமாய் பேசுவார்? வேதத்தின் மூலமாக தான் பேசுவார். சொப்பனங்களின் மூலமாக பேசுவார். ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார். ஆக நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஓகே, இந்த நாளிலே கூட இந்த வருஷத்தின் 1ஆம் தேதியில் நம்முடைய இறைவனாகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே நமக்கு உணர்த்தி காண்பித்த அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் படிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்கிறோம் என்று. இங்கே பார்க்கிறோம், கவனிங்க. புருஷனை இழந்து தனிமரமாய் நிற்கிற ஒரு பெண் பிள்ளை, அவள் பெயர் ரூத். அந்த ரூத் மோவாபிய தேசத்தை சேர்ந்தவள், சொந்த நாட்டில் இருக்கிறார். அந்த மோவாப் தேசம் என்று சொல்லப்படுகிற தேசம் விக்கிரகங்களால் நிரப்பப்பட்ட ஒரு தேசம், விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம், அருவருப்பான தேசம். அந்த மோவாப் என்கிற ஒரு மனுஷனே பிறந்ததே அருவருப்பாக பிறந்தான். அவனுடைய பிறப்பே அருவருப்பு. ஆகவே ஆண்டவரே அவனை அருவருக்கிறார். ஏற்கனவே சொன்ன நான் உங்களுக்கு, லோத்துக்கும் லோத்துடைய பெண்ணும், அதாவது லோத் தகப்பன், அவ பொண்ணு, இவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஒரு குடும்பமாக ஓடும் பொழுது கடவுள் சொல்ல பின்னிட்டு பார்க்கக்கூடாது, பின்னிட்டு பார்த்தா உப்பு தூணா மாறிடுவீங்க. ஏன் தப்பிச்சு ஓடுறாங்க? யார் தப்பிக்க வைக்கிறார்? கடவுளை. ஏன்னா சோதோம் குமாரா என்கிற பட்டணத்தில் வாழுகிறார்கள். அந்த பட்டணம் பயங்கர பாவம் நிறைந்த பட்டணமாக இருக்கிறது. ஆண்டவர் வானத்திலிருந்து கந்தகங்களை கொட்டுறாரு, நெருப்பு மழையை கொட்டுறாரு. அப்போ அந்த தேசம் அழிய போகுது. ஆனால் ஆபிரகாம் அதற்காக பரிந்து பேசுகிறான். ஏன்னா அங்கே லோத்து என்கிற நீதிமான் வாழுகிறானே என்று சொல்லி. அப்போ அவர் அந்த ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். லோத்துடைய மனைவி, லோத்துக்கு பிறந்த 2 பெண் பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு மலைக்கு ஓடி போங்க அப்படின்றார். ஆனால் அந்த மலைக்கு ஓடி போங்கன்னு சொல்ற அந்த காரியத்தில் அவ முழுமையாக கீழ்ப்படியாமல், அவ ஆண்டவரே நான் மறுபடியும் உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு மலைக்கு ஓடி போக தெம்பு இல்லை, நான் அந்த சமையலுக்கு ஓடி போகிறேன்னு சொல்லி அவன் கேட்க, சரி இந்த விஷயத்திலும் உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், ஓடிப்போ, திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னும் போது ஓடி போகிறாங்க. அப்படி ஓடும் பொழுது தேசம் எரிக்கப்படுகிறது, அங்கே சுட்டெரிக்கப்படுகிறது. அப்போது திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறிவிடுவீர்கள் சொன்னார். அப்படி ஓடும் பொழுது கணவன் மனைவி, அதாவது லோத்துடைய மனைவி 2 பெண் பிள்ளைகள் ஓடும் பொழுது மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறினார். அது மாதிரி நாம் கூட ரட்சிக்கப்பட்டோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிற தேசம் பரம கானான். நாம சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை, சாவே இல்லாத ஒரு மேனியை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். மாத்திரமல்ல, இங்கே கண்ணை மூடி ஆண்டவரே அப்படின்னு நம்ம சின்சியராக அவரை நோக்கி பார்க்கும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அந்த பிரசன்னத்தை உணரும் போது ஒரு நாள் வரும் முகமுகமாய் அவரை பார்க்க போகிறோமே, அதை நினச்சி பாருங்க. ஆமென். அதை நினச்சி பார்த்தா பயலாம் வராது. ஆமென். ஆமாம். அப்போ அன்பானவர்ல, நாம கூட பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடாது, பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. அங்கே பின்னிட்டு திரும்பி பார்த்ததுனால் உப்பு தூணாய் மாறி போனால் யாரு? லோத்துடைய மனைவி. இப்போ அப்பா 2 பெண் பிள்ளைகள். இந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒரு புத்தி ஈனமான காரியத்தை செய்கிறார்கள். என்னன்னா,
நம்முடைய தகப்பனுக்கு சந்ததி அற்று போகாதபடிக்கு நாம நம்முடைய தகப்பனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து தகப்பனோடு கூட நாம உறவு கொள்வோம். அப்பொழுது நாம கர்ப்பிணியாகி பிள்ளைகளை பெற்று இப்படி சந்ததி உண்டாகும்னு சொல்லி ஒரு அசிங்கமான அருவருப்பான எண்ணத்தை கவனிங்க. பைபிள் அப்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்லுகிறது. எல்லாம் பைபிள் ஒரு கவனிங்க உண்மையான சத்திய வேதம். ஆமென். பைபிள் அப்படி அழகா எல்லாத்தையும் இவன் தப்பு பண்ணா, இவன் தப்பு பண்ணா, இந்த அனுபவிச்சான், இவன் கற்பனைகளின்படி நடந்தான், இவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது எல்லாம் பைபிள் கவனிங்க நமக்கு பயங்கரமான அற்புதமான ஒரு ஆலோசனை புத்தகம். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டு அப்பாவுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அதன் மூலமாக 2 அக்கா தங்கச்சி 2 பேரும் கர்ப்பிணி ஆகுறாங்க, குழந்தை பிறக்குது. அந்த 2 இவளுக்கு ஒரு பையன், சின்னவளுக்கு ஒரு பையன், அந்த 2 பேரும் பிறக்கிறாங்க. பேர் வைக்கிறாங்க அம்மோன் மோவாப். அம்மோன் மோவாப் இவங்க பேரில் தான் ஒரு தேசம் உண்டாயிடுச்சு. அம்மோன் தேசம், மோவாப் தேசம். அப்போ ஆண்டவர் இதை அருவருக்கிறார். ஒரு நாளை என் சந்ததியில் இவங்க வரவே கூடாதுன்றார். அப்போனா எவ்வளோ அருவருப்பான காரியம் தெரியுங்களா? நீங்கள் அன்பானவர்களே, பைபிளில் இப்படி இல்லாமல் நடந்துருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும். இப்போ நடக்குது தெரியுமா உங்களுக்கு? தாயே தன் பிள்ளையை புருஷனுக்கு கூட்டி கொடுக்குற அந்த மாதிரி அசிங்க அருவருப்புலாம் இந்த தேசத்தில் நடக்கிறது செய்தியாகவும் வந்திருக்கிறது. செய்தியாகவும் வந்திருக்கிறது. சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு வேளை சித்தியாக இருக்கலாம், மூத்த தாரத்துக்கு பிறந்த அந்த பொண்ணை. இல்லை இல்லை இல்லை, பெத்த பொண்ணை பெத்தெடுத்த தகப்பனுக்கு அது கர்ப்பம் தரித்து கவனிங்க வீட்டிலேயே ரகசியமாக வைத்தியம் பார்த்து குழந்தை செத்து அதை புதைச்சி எப்படியோ அது பக்கத்து வீடுங்கள்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அரெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நாட்களில் இந்த அசிங்கெல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் அருவருப்பானது. ஓகே, சரி. அப்போ அப்படிப்பட்ட மோவாப் என்று சொல்லப்படுகிற அருவருப்பான தேசத்துக்கு தான் இந்த நகோமியுடைய வீட்டுக்காரு நகோமிக்கு பிறந்த 2 பிள்ளைகள் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அவங்க கொஞ்ச காலம் வாழ்கிறாங்க. ஏன்னா இங்கே பஞ்சம், இங்கே பட்டினி, எங்கே பெத்லகேம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. முதல்ல அப்படி போக தீர்மானித்ததே தப்பு. ஒரு டைம் கவனிங்க, பயங்கர பஞ்சம் வரும். எகிப்துக்கு போக ஈசாக்கு யோசிப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இரு, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பதான் பைபிளில் நம்ம படிக்கிறோம், பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் சபை விட்டு நம்ம விலகி போகக்கூடாது. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகக்கூடாது. தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. குறி சொல்கிறாங்களா, அங்கே போகலாமா, ஜோசியம் பார்க்குற இடத்துக்கு போகலாமா, இல்லை நம்முடைய ஜாதகத்தை போய் பார்க்கலாமா, ஏன் தொடர்ந்து கஷ்டத்தின் மேலே கஷ்டம், ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை, இப்படி ஒரு நம்பிக்கை வரணும். எனக்கு கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை தேவன் மேலே தான் இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமாம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இதுதாங்க சம்பவம். கவனிங்க, இந்த சம்பவத்திலே தான் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா மோவாப் தேசம், பெத்லெஹேம் தேசம், இந்த 2 தேசம். மோவாப் தேசம் நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பழைய வாழ்க்கை, பெத்லெஹேம் தேசம் புதிய வாழ்க்கை. இப்போ கவனிங்க, பழைய வாழ்க்கையில் புருஷன் செத்து போயிட்டான், 2 பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. இப்போ கவனிங்க, நகோமி மாமியார், அடுத்தது யாரு, ஓர்பால், அடுத்தது ரூத். இந்த 3 பேர் தான். இதில் ஓர்பால் என்ன பண்ணா, விடை பெற்றுக்கொண்டு போயிட்டா. ஆனால் இந்த ரூத்தோ உறுதியாய் மாமியாரை பின்பற்ற தீர்மானம் எடுத்தாள். அப்படி பின்பற்றி தீர்மானம் எடுத்த அவளுக்கு ஆலோசனை சொல்றாங்க நகோமி, அம்மா என் பின்னாடி வந்தா உனக்கு எதிர்காலம் கிடையாது,
எனக்கே அங்கே சொந்த காணிலாம் இருக்குமா இல்லையா, அபகரிச்சுட்டாங்களா தெரியாது. நானே போய் யார் வீட்டு திண்ணையிலையாவது ஒதுங்கி படுத்து பிச்சை எடுத்து இந்த மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறேன். நீ என் பின்னாடி வந்தால் நீயும் பிச்சை எடுக்க வேண்டி வரும், போமான்னு எவ்வளோ ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன். உங்களையும் என்னையும் பிரிக்கிற ஒரு சக்தி எதுக்கு உண்டுனா மரணத்திற்கு மாத்திரமே உண்டு. கையை தட்டி ரூத்துவ. ஆமா, தேவனுக்காக. ஆமா, தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அன்பை யாருக்கு கொடுத்தாங்க? ரூத்துக்கு கொடுத்தாங்க. இப்ப கவனிங்க, புருஷன் இருக்கிறாரு, பொண்டாட்டி இருக்கிறாங்க, புருஷனுடைய அம்மா இருக்கிறாங்க. இப்படி இருந்து வர்ற மருமகள் மாமியாரை நேசிக்குமா? உள்ளடி வேலைலாம் பண்ணோம். மாமியார் வந்து போயிட்டா என்ன பண்ணோம்? ஐயோ ஆத்தா இருக்குது பத்தி ஆத்தா, இப்படிலாம் பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? எதிர்க்க வாங்க மாமியார, சாப்பிடுங்க மாமியார அப்படின்னு பண்ணோடனே அது போயிட்டோடனே அது மூஞ்ச பார்த்தியா, உனக்கு முன்னாடி எப்படிலாம் பண்ணுது பார்த்தியா, நீ மக்கு மாதிரி இருக்கிற. எது எப்படியோ மனுஷங்க எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்படி கவனிங்க, மருமகள்கள் மாமியார்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? நம்ம கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க சொல்கிறீங்க. ஓ ஓகே, நீங்கள் வருங்கால மருமகள்களாய் மாறுவீர்கள். ஓகே, ஸ்தோத்திரம். கவனிங்க, குறை சொல்லக்கூடாது, புருஷங்கிட்ட போட்டு கொடுக்க கூடாது. அவங்க தப்பாக ஒரு வேளை நடந்துட்டா கூட அதுக்கு எந்த போனால் போகுது கேள்வி, என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். அதுக்காக புருஷங்கிட்ட நம்ம தப்பா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டால் என்ன ஆகும்? அவருக்கு டென்ஷன் ஆகிடும். உண்மையாகவே புருஷன் மேலே அக்கறையுடைய மருமகள்கள், அதாவது மனைவிமார்கள், மாமியார் என்ன சொன்னாலும் அவங்க காதல் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. அவங்க தான் புத்தி உள்ள ஸ்திரீ. அவங்களுக்காக கையை தட்டுங்க பார்க்கலாம். ஓ, இவர் எதனா சொல்லுவார், வம்பு எதுக்கு நம்ம கையை தட்டுறது? சரி, ஓகே. நல்ல ஒரு மருமகள் புருஷன் இல்லாத சூழ்நிலையில் இப்போ யாருன்னா நேசிப்பாங்களா? கேள்வி போடி லூசு, எனக்கு சின்ன வயசு, நான் போய் ஒருத்தர் என்ன பண்ணுறேன், பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் அழகு இல்லையா, எனக்கு நான் இளமை இல்லையா, எனக்கு என் தேசத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, என் கூட பிறந்த அண்ணா தம்பிங்க இருக்கிறாங்க, நீ போடி நான் போகிறேன், அப்படி தான் போவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தால் யாரு? ரூத். இப்படி எந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்த பிள்ளைகள், எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிற எந்த சமுதாயத்தின் மக்களாக இருந்தாலும் சரி, அது எந்த மார்க்கத்தின் பிள்ளையாக இருந்தாலும் சரி, படைத்த இறைவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். அப்போ இந்த சூழ்நிலையில் கவனிங்க, அவங்க வந்துடுறாங்க எங்க பெத்லெஹேமுக்கு. இப்போ கவனிங்க, அருவருப்பான தேசத்தை விட்டு தேவன் தெரிந்து கொண்ட நல்ல தேசமான பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். அந்த இடம் அப்பத்தின் வீடு. இப்போ அங்கே தான் கவனிங்க, இந்த அம்மா ஆலோசனைலாம் சொல்லி, யாரு? மாமியார் மருமகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணணும்னு ஆசை உடைய மாமியாருக்காக கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. மாமியாரும் இப்படி இருக்கணும். நான் பெத்தேன், நான் வளர்த்தேன், இவளுக்கு வந்துச்சு, இப்போ என் பிள்ளடி, அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண? நீயே வச்சுக்கத்தானே. என்னங்க என் பிள்ளை உனக்கு தெரியுமாடி, நான் 10 மாதம் சுமந்து, நான் கஷ்டப்பட்டு, நான் வேர்வை சிந்தி, நான் உழைச்சி, அப்படி பண்ணி பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி பெத்த பிள்ளைய இன்னைக்கு முந்தானில் முடிச்சிக்கணா. முந்தானில் முடிச்சிக்காத வேற எதில் முடிச்சுக்க சொல்கிறேன் நீ? அதுக்கு என்ன பண்ணிருக்கூடாது? கல்யாண மந்திரம் போட்டா. இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல மருமகளை குறித்து மாமியாருங்க, தப்பு தப்பாக பேசுவாங்கல்ல. தூங்குறா பாரு மூதேவி, உருப்படுமா? அது கவனிங்க, சொந்த அப்பா அம்மா வீட்டில் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க அப்படின்னு நல்லா தூங்குது இல்லையா? அதே மாதிரி தானே புகுந்த வீட்டில் கொஞ்சம் தூங்காது. ஆமேன். வந்த உடனே என்ன பண்ணக்கூடாது? நம்ம அந்த அந்த இந்த பழைய சினிமா படங்களில் வருகிற மாமியார் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பயங்கரமான மாமியார்லாம் பார்த்துக்கிறீங்களா? கொடுமை பண்ணுற மாமியார்லாம் கட்டாயம் பார்த்துக்கணும். அது மாதிரிலாம் மாறக்கூடாது. அதே மாதிரி மருமகளை குடித்து அடுத்த விட்டு உன் மருமகள் என்னடி பண்ணுறா, ஒழுங்காக எழுந்துக்கிறாள். என் வீட்டில் வந்து இருக்கிற தண்டம் எருமாடு, பேர் எருமாடு, அது சனியம்மா, அது வந்தவன் என் புள்ளைய கெடுத்துச்சுப்பாது. அதுக்கு முன்னாடி உன் புள்ள யோகியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியும் சொல்லக்கூடாது. யாருங்க? மாமியார்களும் இப்படி தப்பு தப்பா சிந்திக்கூடாது. என்ன, இங்க நல்ல மாமியார் நகோமி, நல்ல மருமகள் ரூத். இப்படிப்பட்ட ஆவிய உடைய அன்பு உடைய நகோமிய மாதிரி ரூத்து மாதிரி குடும்பங்கள் இருந்தால் நிச்சயமாக உருப்படும். அந்த குடும்பத்தில் தேவன் உலாவுவார். ஹல்லேலூயா.
சரி, ஓகே, அந்த சாப்டர் விடுங்க. இப்போ என்னன்னா அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆலோசனைப்படி அவங்க போகும்பொழுது தான் போவாசை சந்திக்கிறாங்க. இப்போ அந்த போவாசு தான் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அப்ப பயப்படாதே என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பயப்படாத மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாத மகளே, நான் உன்னை பாதுகாப்பேன். பயப்படாத மகளே, நான் உன்னை போஷிப்பேன். பயப்படாத மகளே, நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவர் கேரண்டி கொடுக்கிறாரு. யாருங்க? போவாஸ். இந்த சம்பவம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அப்ப அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அந்த தேசம் எப்படி தெரியுமா இருந்தது? அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்று வாழாமல், பெத்லஹேமில் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா, அப்போ நடக்கும் பொழுது அந்த பெத்லஹேம் ஒரு இருண்ட காலமாக இருந்ததாம். அங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழாதபடிக்கு தங்கள் மனம் போல வாழ்ந்த ஒரு இருண்ட காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நகோமி, ஒரு ரூத், ஒரு போவாஸ், இவர்களுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே, அந்த காலத்தில் வாழ்ந்த 3 பேரை குறித்து தான் இந்த ரூத் புஸ்தகத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் 3 பேரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவார். ஒருத்தர் நகோமி, இன்னொருத்தர் ரூத்து, இன்னொருத்தர் போவாஸ். இந்த 3 முக்கியமான நபர்கள் தான் இதில் மெயின் கதாபாத்திரங்கள், உண்மை சம்பவங்கள். ஓகே, இந்த ரூத் இந்த காலகட்டத்திற்கு நமக்கு பொருந்துவாங்களான்னா பொருந்தும். ரூத் என்ன தேசத்தால்? புறஜாதி தேசத்தால், ஒரு விக்கிரக ஆராதனை கும்பிட்ட பெண்மணி. ரூத்துக்கு அடையாளமாக மணவாட்டியாய் நாம் இருக்கிறோம். நாம யாரு? நாமளும் கவனிங்க, எல்லாரும் ரூத்துக்கு அடையாளமாய் இருக்கிறோம். எப்படின்னா புறஜாதியாய் இருக்கிறோம். இப்ப ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். நகோமிக்கு அடையாளமாக கவனிங்க, ரூத்தை போவாசுக்கு மணவாட்டியாக ஆலோசனை சொல்லி, இந்த நகோமி போவாசுக்கு மனைவியாகும்படிக்கு ஆலோசனை சொல்லி அந்த ரூத்தை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நகோமி. அப்பனா நகோமி எதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்றால், நம்ம எல்லாரையும் வரப்போகிற மணவாளனாகிய இயேசுக்காக இங்க ஒருவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் தான் நகோமி. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, போவாஸ் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால், இந்த போவாசும் இந்த இந்த ரூத்தும் களத்தில் இருக்கிறாங்க. அப்போ யாருமே இல்லை, அவங்க தப்பு பண்ணலாம். ஆனால் போவாஸ் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே உனக்கு உரிமையானவன் ஒருத்தன் இருக்கிறான், சொந்தக்காரர்கள் ஒருத்தன் இருக்கிறான். ஆகவே நாளைக்கு ஜனத்தை எல்லாரும் கூட்டி சேர்த்து அவன் உன்னை கட்டிக்கலன்னா நான் உன்னை கிரயத்திற்கு என்ன பண்றேன்? அவங்கிட்ட கிரயத்தை கொடுத்து உன்னை மீட்டு உன்னை நான் திருமணம் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து அனுப்புறார். அப்போ இந்த போவாஸ் யாருக்கு அடையாளமாய் வேதத்தில் அந்த ரூத் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். சும்மா இல்லைங்க, அவர் உங்களை என்னையும் தன்னுடைய ஜீவனாகிய இரத்தத்தை கொடுத்து கிரயத்திற்கு வாங்கி உங்களை என்னையும் மீட்டு அவருடைய மனவாட்டியாய் மாற்றி இருக்கிறார். புரிந்தவர்கள் கையை தட்டி தேவனுக்கு மகிமை உண்டாக அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, அன்னைக்கு போவாஸ் ஒரு விலையை கொடுத்து கிரயத்தை கொடுத்து அந்த ரூத்தை தன் மனைவியாக்கி கொண்டது போல, இன்றைக்கு நம்முடைய போவாசாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜீவனையே கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மணவாட்டி ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன என்றால், பயப்படாதிருங்கள். வாசிக்கலாமா?
மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இப்ப இயேசு கவனிங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்கி பாதாள நடுநடுங்க, பஞ்சபூதங்கள் அலற, பேய்கள் அலற உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் பல வார்த்தைகளை பேசினார். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, பயந்து கொண்டிருக்கிற சீசர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி, என் சகோதரர்கள் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். கவனிங்க, நாம ஏதோ ஒரு செத்த தெய்வத்தை கும்பிடவில்லை. மனுஷனுடைய கட்டு கதைகளினாலே சித்தரிக்கப்பட்ட கற்பனையை நாம் கும்பிடவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த, சாவாமை உள்ள, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியை வாசம் பண்ணி கொண்டிருக்கிற சர்வ வியாபியாகிய பேரண்டங்களை படைத்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் தான் தம்மை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 41:10 நினைக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, சொல்றேன், நான் உன் வாழ்க்கையை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன், உதவி செய்வேன். கலங்காத, இந்த வருஷத்துல ஏற்ற வேளையில என்னுடைய ஹெல்ப் உனக்கு கிடைக்கும். ஆமென். உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கையை தட்டலாமா? என் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். சொல்ல போனா தாயின் கர்ப்பத்திலேயே நம்ம தாங்கி இருக்கிறாருங்க. நாம் அவர் அறியாத நாட்களிலேயே நம்மை தாங்கி இருக்கிறார். நமக்கு தெரியாதுங்க எத்தனை தடவை மரணம் வந்ததோ, தெரியாதுங்க. ஆனா அத்தனை தடவை கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஏன்னா நாம அவருடைய பிள்ளை. ஆமென். ஏற்ற வேலை வந்தபோது தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து, மகனே, நான் உன் தகப்பன், நான் உன்னை சிருஷ்டித்தவன், நான் உன்னுடைய மீட்பரும் உன்னை உருவாக்கினவருமாய் இருக்கிறேன், நீ பயப்படாதே, உன்னை குறித்த வரைபடம் என் கரத்தில் இருக்கிறது, உன் காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. கையை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி இருந்தோம், ஜனங்கள் பயப்படுகிறார்கள். அறியாமை, கடந்த கால இழப்புகள், கடந்த கால தோல்விகள் ஒருவேளை வந்து விடுமோ இந்த 2026 வருஷத்தில்? கடந்த வருஷத்தில் இதை எழுந்துட்டனே, இந்த வருஷம் அந்த நன்மை கிடைக்கும் போது ஒருவேளை இழந்துடுவானோ? பயம். ஆமென். பயம் ஒரு உணர்ச்சி. பயம் ஒரு உணர்ச்சி. பயம் இல்லைன்னா கவனிங்க, அது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, கவனிங்க, ஒரு மிருகத்துக்கு அடையாளம். மிருகத்துக்கு கூட பயம் இருக்குது. பயத்தை, போதுமான பயத்தை கடவுள் உண்டாக்கி கொடுத்தார். எத்தனை பேர் பயத்தை கடவுள் உண்டாக்கினாருன்றீங்க? அது என்ன பயம்னா அவருக்கு பயப்படுகிற பயம். இப்போ உதாரணமாக நம்ம அழகாக பேசிக்கினே போகிறோம், ஒரு மாடு அப்படியே முட்டை மாதிரி ஓடியாடுது. அதை பார்த்து பயம் இல்லைன்னா கவனிங்க, நம்ம அப்படியே நிற்போம். அதை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்ததுனால என்ன பண்ணுறோம், ஒதுங்கி போய் நிற்கிறோம், அது ஓடி போகுது. ஆமாவா இல்லையா? அந்த பயம் இருக்கிறதுனால தான் ஒரு வீட்டுக்குள்ளே திறக்கிறோம், நாய் அப்படியே குறைக்கிறதுக்கு ஓடியாடுது, உடனே என்ன பண்ண, கதவை சாத்திட்டு அந்த கேட்டை அப்படி மூடிட்டு ஓடியாந்துடுறோம். ஓகேவா? ஆமாவா இல்லையா? இப்போ நான் எங்கன்னா நின்றுக்கினே இருக்கிறேன், பின்னாடி வந்து அப்படின்னு ஒருத்தர் யாருன்னா சொன்ன பண்ணுறான்னு வச்சுங்க, அது பயம் கிடையாது, திடுக்கிட்டு ஒரு பதட்டம் வந்து அதிர்ச்சி, நீ வேற அப்படின்ற இல்லையா? இதெல்லாம் வேற வேற கேட்டகரி. மரண பயம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா? இந்த மரண பயம் யாருக்கு இருக்குன்னா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மரண பயம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு மரண பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
யானை இருந்தாலும் 1000 ஒன்று, செத்தாலும் 1000 ஒன்று. கிறிஸ்துவ உயிரோடு இருந்தாலும் ஆசீர்வாதம், செத்தாலும் அதை விட பயங்கரமான ஆசீர்வாதம். ஏன்னா முதலாவதாக இயேசுவை பார்க்க வேண்டி அந்த ஆனந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமென். அப்ப இந்த நிச்சயம், இந்த பயம் வருமா? இந்த நிச்சயம், பாவ மன்னிப்பு நிச்சயம், ரட்சிப்புலாம் இதெல்லாம் இருந்தால் பயம் வருமா? பயம் வராது. அக்க மரண பயம்னு இருக்குது. ரவுடிங்களை பார்த்தா அது ஒரு பயம் வரும், பாம்பை பார்த்தா ஒரு பயம் வரும். சில பேருக்கு உயரமான ஒரு இடத்துல போய் நிற்க வச்சுட்டு அப்படி என்ன ஆகும், கை கால்லாம், இதெல்லாம் ஒரு ஃபோபியா. அதுக்கு பேர் என்னது? ஃபோபியா. சிலருக்கு ஊசியை பார்த்தாலே பயம் வருமா வராதா? ஒன்றும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே வேர்வை வரலாம், கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே தொச்சு. ஏன்னா இந்த பண்ண போகிறாங்களோ, ஒன்றும் இல்லை, ஒரு ஈசிஜி எடுத்தாலே பயம் வரும். என்ன சொல்ல போகிறாங்களோ, டாக்டர் பார்த்தா, அதெல்லாம் ஒரு ஃபோபியா மாதிரி. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற பயம், கவனிங்க, இது வேற. உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, உன் தேவையை குறித்து பயப்படாத. நான் கேரண்டி, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். ஆனா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லி இருந்த பயம் வருவதற்குண்டான காரணங்கள் என்ன? இதை கொஞ்சம் இன்னைக்கு நாம ஆராய போகிறோம். பயம் எனக்கு இல்லவே இல்லைங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா அந்த பயம் ஏங்க வருது? முதல் காரியம், மனசாட்சி குற்றம் சாட்டும் போது தேவனை எதிர்கொள்ள பயம் உண்டாகிறது. மனசாட்சி நம்மை குற்றம் சாட்டும் பொழுது, மனசாட்சின்னு ஒன்று நமக்குள்ள இருக்குது இல்லையா? ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த மனசாட்சி நம்மளை குத்தும் போது, அந்த மனசாட்சி நம்மை குற்றம் சாட்டும் பொழுது, நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகக்கூடாதபடிக்கு, ஜெபிக்கக்கூடாதபடிக்கு, தேவனை எதிர்கொள்ளக்கூடாதபடிக்கு பயம் உண்டாகிறது. இந்த பயம்தான் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் உண்டான பயம். பயத்திற்கு மூல காரணமே பாவம். வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால், அண்டர்லைன் பண்ணுங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அல்லங்கோலமாய் இருந்தால், ஒழுங்கினமாய் இருந்தால், தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு சிதிலம் அடைந்திருந்தால், பயந்து, பயம் வரும், பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். கவனிங்கள் அன்பானவர்களே, அனுதினமும் தேவனோடு உலாவிக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஆதாம் என்கிற மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பொழுது பயம் காணப்பட்டது. உலகில் முதல் பயம். அப்போ பாவமே பயத்துக்குண்டான மூல காரணமாய் இருக்கிறது. அப்போ ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவனை சந்திக்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். இன்னைக்கு கவனிங்க, முன்னாடி உட்கார்றவங்க அப்படி பின்னாடி உட்காந்து, அப்புறம் அதுக்கு பின்னாடி உட்காந்து காணாமையே போறாங்களே. ஏன்? சில பேர் சபைக்கு வராமலே பின்வாங்கி போயிருக்கிறாருங்களே. காரணம் என்ன? அவங்க பாவத்தில் இருக்கிறதுனால பயப்படுறாங்க. பாவத்தில் இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வர முடியாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அன்பானவர்கள, ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையில தொடருவானானால், பாவ வாழ்க்கையில இருப்பானானால், நிச்சயமாய் அவனுக்கு மரண பயம் உண்டாகும். அவனுக்கு நிச்சயமாய் பயம் வரும். சரிங்களா? ஆமென். கவனிங்க, இந்த வேத வசனத்துக்கு யாரெல்லாம் கண்ணை மூடி அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ, ஸ்தோத்திரம், அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், தைரியம் உண்டாகும். கையை தட்டுங்க. கவனிங்க, அவர் சொல்றார் ஆண்டவர், கவனிங்க, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால், கவனிங்க, உலக பிரகாரமான பயம் நம்மை அசைக்க முடியாது. ஆமென்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன். என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். அப்போ கவனிங்க, பாவத்திலே வாழாதபடிக்கு தன்னை பிரித்தெடுத்து பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருக்கிற பிள்ளைக்கு பயம் ஒரு நாளும் வராது. பயம் ஒரு நாளும் வராது. விசுவாசமும் இருக்கும். விசுவாசத்தோடு கூட அந்த பிள்ளை தைரியத்தை கூட்டிக் கொள்ளும். தைரியத்தோடு கூட ஞானத்தை கூட்டிக் கொள்ளும். ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தை கூட்டிக் கொள்ளும். இச்சை அடக்கத்தோடு கூட அன்பையும் கூட்டிக் கொண்டு அது தேவனுடைய பிள்ளையாய் வாழும் பொழுது அந்த பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் பரத்திலிருந்து கட்டளையிடுவார். ஆமென். அப்போ அன்பானவர்களே, உங்களுக்குள்ள பயம் வருதுங்க. நீங்க சொல்றீங்க பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனாலும் பயங்க, தூக்கத்தில் அலறி எழுந்துக்கிறாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை செக் பண்ணுங்க. தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? நீங்க தேவனுக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்களா? நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறீங்களா அல்லது வெளியே இருக்கிறீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம். ஆமா, நீங்க ஒரு ரவுண்டை போட்டு அந்த ரவுண்டுக்குள்ள நிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரவுண்டுக்கு வெளியே ஏடா கூட பயங்கர சம்பவம் நடந்தாலும் இந்த ரவுண்டு தான் சேஃப்டினா, அந்த ரவுண்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? அந்த ரவுண்டு தான் கர்த்தருடைய வாழ்க்கை, இயேசுவோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ரவுண்டுலயும் காலை வச்சுக்கின்னு இங்கேயும் ஒரு காலை வச்சுக்கின்னு இப்படி இருக்கிறீங்களா? ரெண்டாம் கட்டம். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இப்படி வாழக்கூடாது. கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பைபிள் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அதாவது அன்பானவர்களே, பாவ வாழ்க்கையை வெறுத்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தத்திலே பின்தொடருவோமானால் வரும் பாருங்க ஒரு தைரியம். பேய் உங்களை பார்த்து அலறி ஓடும். உங்கள் பரிசுத்தமே சாத்தானை அடிக்கிற ஒரு சவுக்கடியாய் மாறும். உங்கள் கண்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக, உங்கள் நாவுகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக, உங்கள் செவிகள் பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கட்டும், உங்கள் கால்கள் பரிசுத்தமான பாதையில நடக்கட்டும், உங்கள் கைகள் பரிசுத்தமான பொருட்களை ஏந்தட்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப எப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சானோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கை நிர்வாணமாய் மாறி போச்சு. ஆனா அந்த நிர்வாணத்தை கர்த்தர் மூடினார். ஒரு மிருகத்தை அங்கே தெரிந்து கொண்டு அந்த மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை எடுத்து 2 பேருக்கும் உடுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் ஆட்டுக்குட்டி. ஆகவே தான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். சாத்தான் இன்றைக்கு மனுஷர்களை நிர்வாணமாக்குகிறான். ஆனால் சபைக்குள்ளே வரும் பொழுது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, இந்த தேவன் கவனிங்க, நிர்வாணமாக்கி வச்சிருக்கிற சாத்தான் மனுஷங்களை நிர்வாணமாக்கி வச்சிருக்கிறான் இல்லையா, அவர்களுடைய நிர்வாணத்தை அவர் தம்முடைய மகிமையால் மூடுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்க பாவத்தில் நிலைச்சி கொண்டிருந்த ஒரு ஜீவியத்தில் இருப்பீர்களானால் நிச்சயமா உங்களுக்கு பயம் ஏற்படும். நிச்சயமா உங்களுக்கு பயம் ஏற்படும். ஆனால் பாவத்தை உதறி தள்ளிட்டு என் ஆண்டவர் எனக்கு போதும், என் ஆண்டவர் நானும் இணைந்த ஒரு ஜீவியத்தில் ஓட போகிறோம். யாருக்கு தெரியுமா? கவனிங்க, கள்ளக்காதலன் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? மனைவி, தப்பாக நடிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போது கணவர் வேலைக்கு போயிட்டார், மனைவி வேற ஒருத்தனோடு கூட தொடர்பு வச்சுருந்தா பக்கு 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 பக்குன்னு உதைக்கும். எப்போ கண்டுபிடிச்சிடுவாரோ. இதனால தான் பயங்கரமான மரணங்கள்லாம் நடக்கிறது, அகால மரணங்கள்லாம் நடக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்போது நம்ம ஆண்டவர் நிச்சயம் பண்ணிட்டார், வரப்போகிறார், நம்ம எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் ஒன்று நாம் அவரை சந்திக்கணும், இல்லைன்னா அவர் நம்ம என்ன பண்ணுவார்? மறுமாக்குவார். இது ரெண்டுத்தில் எதுனா ஒரு நாள் ஒரு காரியம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஆமாவா இல்லையா? அது வரைக்கும் கவனிங்க, நாம் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
அவர் நினைப்பாவே இருக்கணும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். பைபிள் சொல்கிறது, இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்பர் 1, மனசாட்சி குற்றம் சாட்டுவதினால். அப்போ நான் பாவம் செஞ்சுட்டா மனசாட்சி என்ன பண்ண குத்தம். நீ யோக்கியவனா, நீ நல்லவனா, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, உங்களை தடுத்து நிறுத்தும். சரிங்களா? ஆகவே தான் தந்திரமாக பிசாசு என்ன பண்ணுறான், பாவத்தில் தள்ளி விட்டுறான். நீங்கள் உதறி தள்ளிவிட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனத்தில் இரக்கம் பெறுவான். என் பாவங்களை என் ஆண்டவர் மன்னிப்பான்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் வந்து விழுந்து அந்த பாவத்தை விட்டு விடுங்கள், பயம் உங்களை தொடாது. 2வது காரியம் சந்தேகம். பயம் வருவதற்கான அடுத்த ஒரு காரியம் சந்தேகம். வாசிக்கலாம், மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு. இப்ப சீசர்கள்லாம் படகுல போறாங்க, கடல்ல பிரயாணம் பண்ணி போறாங்க. அப்பொழுது நடக்கிற ஒரு சம்பவம், காற்று பலமா இருக்கிறதை கண்டு, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்ப பாருங்க, அவனுக்கு பயம் வந்துடுச்சு. எங்களை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏன் சந்தேகப்பட்டாய்? விசுவாச குறைவு வரும் பொழுது பயம் உண்டாகிறது. சந்தேகம் வரும் பொழுது, அதை இப்படி சொல்லட்டுமா, அவிசுவாசம் உண்டாகும் பொழுது. யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போ கவனிங்க, நாம சந்தேகப்படக்கூடாது. கவனிங்க, இந்த சந்தேகம் ரொம்ப ரொம்ப மோசமானது, நிம்மதியா இருக்க விடாது. என்னாகமம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்தில் அங்கே கவனிங்க, யோசுவாவும் காலேப்பும் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்து அவங்க விசுவாசத்தோடு அங்கே சொல்லுவாங்க. அதை படிங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஏன் கிழிச்சாங்கன்னா, சபைக்கு முன்பாக 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, கவனிங்க, பார்த்துட்டு வந்த தேசத்தை செய்து அந்த தேசத்தை பத்தி தவறான துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஐயோ, அங்க பயங்கரமான ராட்சதர்களை பார்த்தோம், அங்க 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 அந்த தேசம் நம்ம போய் சுதந்திரிக்க முடியாது, அங்க போனா செத்தோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, மோசையை பார்த்து எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, நாங்க எகிப்துக்கே திரும்பி போறோம்னு சொல்றாங்க. அப்பதான் யோசுவாவும் காலேப்பும் என்ன பண்றாங்க, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு, அவங்க சொல்றாரு பாருங்க, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. 11வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் இந்த மாதிரி பயந்து இந்த முறுமுறுத்தாங்க, இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆமென். எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆமென். ஆக
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் நினைக்காம அவரை சந்தேகப்படும் பொழுது நாம் அவரையே கனவீனப்படுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பைபிளில் பார்க்கிறோம், விசுவாசத்தில் பெரிய டாப்ல போய் நின்றாரு ஆபிரகாம். அவர் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு 90 வயசு, 100 வயசுல தான் குழந்தை பிறந்தது. அழைக்கும் பொழுது 75 வயசு. கவனிங்க, அவருடைய சரீரம் செத்து போச்சு. கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? சரீரம் செத்து போச்சு அப்படின்னா ஒரு ஜடம். ஏங்க, ஒரு 150 வயசு கிழவனுக்கு பால் உணர்வே வராது, அப்படிதானே? என்னங்க? ஆமாம், உண்மை அதுதான். ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே உணர்வுகளாக செத்து போகும், அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கூட நாதிராது. அப்போது கவனிங்க, ஒரு 140 வயசு கேள்விக்கு அப்போ அங்கே கிழவன் கேள்வின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. யாருங்க? ஆபிரகாமையும் சாராளையும். அப்போ அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன்னு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் மலை போல நம்புறார். இந்த இடத்துல நாம வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. இப்போது மகளே நீ பயப்படாதே, இப்போது மகனே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னா அப்படியே கண்ணை மூடிக்கின்னு விசுவாசிக்கணும். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்படியே கண்ணை மூடிக்கின்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமாங்கன்னு சொல்றீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுவதில்லை. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்களை நம்முடைய அன்பான தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதை நாம விசுவாசிக்க வேண்டும். ஒரு குழந்தை எப்படி ஒரு தாய்க்கு உணவு ஊட்டும் பொழுது அதை அடம் பிடிச்சா அதுக்கு என்ன ஆசை காட்டுவாங்கன்னா, அந்த நிலாவை பாருமா, பிடிச்சு தர சாப்பிடுமான்னா அது அப்படியே சாப்பிடுது. ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். சின்ன பிள்ளை போல அப்படியே கண்ணை மூடிக்கின்னு விசுவாசிக்கணுங்க. அது எப்படி ஆகும்? மூளை அறிவெல்லாம் அங்க பயன்படுத்த கூடாது. ஆமென். படிப்பெல்லாம் அங்க பயன்படுத்த கூடாது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அங்க படிக்கும் பொழுது அங்கே பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புறதுக்கு ஒரு சாட்சியம் இல்லைங்க, நம்புவதற்கு ஏதுவான ஒரு காரியம் இல்லை. அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்காக கையை தட்டுவோமா? அடுத்து 19வது வசனம் சொல்கிறது, அவர் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, சந்தேகப்படவில்லை. ஐயோ, என் சரீரம் செத்து போயிடுச்சு, என் மனைவிக்கு மாத வழிபாடு நின்று போயிடுச்சு, அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் பொய் சொல்றாரா? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய விசுவாசம் நமக்கும் இருக்குமானால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இயற்கை மனிதனாய் நாம இருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம பயன்படுத்தும் பொழுது நாம் சொல்லாகும், நம் கட்டளையிட நிற்கும். அன்னைக்கு விசுவாசத்தோடு யோசுவா சொன்னாரா இல்லையா? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். 12 மணி நேரம் அப்படியே நின்னுச்சான். ஆமென். யோசிச்சு பாருங்க.
அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலவீனமாய் இருக்கவில்லை விசுவாசத்தில். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இந்த வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஒரு 2 ஏக்கரை நிலம் வச்சிருக்கிறீங்க, ஒரு மூட்டை நெல்லை விதைச்சிட்டு வந்து கன்னத்தில் கையை வச்சுக்கின்னு எல்லாம் போச்சுன்னு அவன் நம்பிக்கையோடு கூட இருப்பீங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வரப்போகிறது, நல்ல அறுவடை வரப்போகிறது. ஆமென். விசுவாசம் வருமா வராதா? அது மாதிரிதான் இந்த வருஷத்துல கடவுள் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரனை கொண்டு வருவார். என் மகனுக்கு நல்ல ஒரு துணையை கொண்டு வருவார். ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். ஒரு இடத்தை வாங்க உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நானே கடங்காரன் சொல்லும், உள்ளம் சொல்லும். உள்ளத்தில் எதிர்மறையான எண்ணங்களை, பிசாசு கலைகளை விதைப்பான். அப்பாலே போ, எதிர்மறையான சிந்தையை கொடுக்கிற சாத்தானே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே. அவர் வெண்கல கதவை உடைப்பார், இருப்பு தாழ்பாடுகளை முறியடிப்பார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பார். ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்த யோபு எப்படி ஆண்டவர் அடுத்து அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை எப்படி அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். கைதட்டுவோமா? தேவனுடைய ஆவினாலே எல்லாம் உங்களுக்கு ஆகும். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற தேவ ஆவினாலே ஆகும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் என்கிற தடையை பிளக்க ஆண்டவரால் ஆகும். உங்களுக்கு முன்னாடி கோலியாத் மாதிரி பயங்காட்டி கொண்டிருக்கிற அவனை வீழ்த்த தேவனால் கூட்டும். எது உங்களுக்கு பயங்காட்டுது? இல்லாமை. பணம் இல்லை என் மகளுக்கு கல்யாணம் பண்ண, சவரன் இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண, வீடு வாசல் இல்லை, நான் வாடகை வீடு, பயம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன்னை கருவிலே உருவாக்கின தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். மார்க்கு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, எவனாகிலும் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, தவறான சிந்தனை தவறான விசுவாசத்தை கொடுக்கும். தவறான விசுவாசம் தவறானவைகளை பேச வைக்கும். சரியான சிந்தனை சரியான விசுவாசத்தை கொடுக்கும். சரியான விசுவாசம் சரியான அறிக்கையை பேச வைக்கும். அந்த நல்ல சிந்தனை வேதத்தில் இருந்து தான் வரும். தவறான சிந்தனைலாம் உலகத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவனை பார்க்குறோம் இவனை பார்க்குறோம், அங்கிருந்து வரும். ஒரு மனுஷன் இருந்தான், ஒரு வாலிபன், அடிக்கடி எழுந்த உடனே தான் ஆட்டை போய் செக் பண்ணான். நெஞ்சு வலி வருது மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒரு பயம். டாக்டர் போய் சந்திக்கும் போது டாக்டர் அவனை படுக்க வச்சு ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும். இல்லை டாக்டர், எனக்கு இங்கே எரியுது, ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. தினம் இதே மாதிரி பண்ணுவானா. அவருக்கும் ஆரம்பத்தில் துட்டு வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் அவருக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இவன் ஒவ்வொரு நாளும் வந்து தொந்தரவு பண்ணுறானே. ஒரு நாள் கவனிங்க, உண்மையாகவே அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. உண்மையாகவே நெஞ்சு வலி வந்துடுச்சு. இப்போ டாக்டர்கிட்ட அலறிக்கணும் ஓடுறான். பார்த்தா நீண்ட கியூ. டாக்டர் உள்ள பிஸியாக இருக்கிறார். அப்போ கத்துறான், ஐயோ டாக்டர் என்னை காப்பாற்றுங்க. அவன் பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு நீயா? அப்போ ஜனங்களாக சொல்கிறாங்க, ஐயா அவனை உள்ளே இட்டுக்குங்க அவன் நெஞ்சு வலின்றான். அவன் அப்படி தாம்மா சொல்லுவான், விடுங்க. ஆமாம். இப்படி கவனிங்க, நம்ம எது மேலே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? உலகத்தின் மேலேயா, ஆஸ்திகள் மேலேயா,
மனுஷங்க மேலையா அல்லது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய வாக்கு தத்தங்களின் மேலையா? யோசிச்சு பாருங்க. வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். அந்த வாக்கு தத்தங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கவனிங்க அன்பானவர்களே, சங்கீதம் 56:3-4 வாசிச்சு முடிப்போம். சங்கீதம் 56:3-4. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனை முன்னிட்டு அவருடைய வாக்கு தத்தங்களை புகழுவேன், வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுவேன். எந்த நேரமும் என் மைண்ட்ல வாக்கு தத்தம் ஓடிக்கினே இருக்கும். கர்த்தர் இந்த ஆண்டுல சொல்லி இருக்கிறாரு, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அவர் தான் என்னுடைய மனவாளன், நான் அவருடைய மனவாட்டி, என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே ஆண்டவர் அருளுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்கு தத்தங்கள் எனக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது, சும்மா இல்ல. ஆண்டவர் எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். எனக்கான ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப ஏன் பயம் வருது? வாக்கு தத்தங்களை, வார்த்தையை அசட்டை செய்வதனாலே, நம்பாததினாலே, சந்தேகப்படுவதனாலே. மூன்றாவது பயம் வருவதற்குண்டான காரணங்கள் கர்த்தரை தேடாததினால். சங்கீதம் 34:4. அல்லது ஜெப குறைவு உண்டாவதினால். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், அண்டர்லைன் பண்ணுங்க, தாவீது சொல்றார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவியம். அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அவருக்கு பிரச்சனை வந்தது, சவுல் துரத்துறான், 3000 பேர் சல்லடை போட்டு அவனை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அங்கங்க அவனுக்கு ஆபத்து வந்தாலும் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவனை காப்பாற்றினார். அந்தி சந்தி மத்தியானம் இப்படி கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன். அப்பதான் பைபிள் சொல்கிறது, தாவீதுக்கு இருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நீக்கி அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க கர்த்தரை தேடினா பயம் உங்களை பார்த்து பயந்து போகும். நீங்கள் கர்த்தரை தேடினால் பயம் உங்களை பார்த்து பயந்து ஓடும். எல்லாருக்கும் மரண பயத்தை உண்டாக்குவது பிசாசு. எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்குறது மரணம். ஆமாவா இல்லையா? மரணத்துக்கே பயத்தை உண்டாக்கின ஒருவர் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப அந்த இறைவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். பைபிளை படிக்கிறோம், கவனிங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ கவனிங்க, துன்பமா, கஷ்டமா, பிரச்சனையா, போராட்டமா, கர்த்தரை தேடுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கவனிங்க, அங்க ஏரோது என்கிற ராஜா சபையை துன்பப்படுத்த தொடங்கி அது யூதர்களுக்கு பிரியமா இருந்தபடினால மெயின் பாஸ்டராகிய பேதுருவை பிடிச்சி சிறையில் போட்டு அவனை முக்கியமான ஒரு நாளில் தலையை துண்டிக்கலான்னு நினைச்சுன்னு இருக்கிறான். இப்போ சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். ஏரோது சமூகத்தில் போய் கெஞ்சல, வானத்தையும் பூமியை உண்டாக்கினுடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு எல்லாரும் பேதுருடைய விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி பேதுருக்கு 4 அடுக்கு சிறை பாதுகாப்பு, தப்பிச்சு போயிட போறான்ட்டு. ஆனா அங்கே ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி எல்லாருக்கும் நித்திரை மயக்கத்தை உண்டாக்கி தேவ தூதன் உள்ள அப்படி வந்து என்ட்ரி ஆனோன்னு எல்லாம் படால்னு திறந்துக்குது. உள்ள போய் பேதுருடைய கையை பிடிச்சி ஒரு தெரு முனைக்கு வந்து விட்டுட்டு போற வரைக்கும் அவர் இன்னும் ஒரு கனவு காண்ற மாதிரி அவருக்கு இருக்குது. அப்பதான் புத்தி தெரியுது, ஆஹா நம்மளை யாரு காப்பாத்தி இருக்கிறாங்க? தேவ தூதர். நீங்க பைபிள் அதை படிச்சு பார்த்தா இப்ப எல்லாரும் பயந்து ஜெபம் பண்றாங்க. யூதர்களுக்கு பயந்து கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்றாங்க. அப்போ கவனிங்க, பேதுரு வந்து கதவு தட்டுறாரு. தட்டும் பொழுது ஒரு பொண்ணு பேரு ரோதை ஓடி வந்து ஒட்டு கேட்குது.
ஒட்டு கேட்டா பேதுருடைய வாய்ஸ். இது துள்ளி குதித்து ஐயா பேதுரு வந்துட்டாரு சத்தம் போடு. ஏய் சுமார் பிதற்றுகிறாய். அங்க இருக்குதா இல்லையா அந்த வார்த்தை? அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து, அவள் பேதுருடைய சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல், தன் சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தால் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். கையை தட்டலாமா? எல்லாம் அப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? உஷாரா இருக்கணும் இல்லையா? இது கையை தட்டுற இடமா? அது தலையில் அடிச்சுக்கிறது. நீ தான் ஊக்கமா ஜெபம் பண்றல்ல, உன் ஜெபம் கேட்கப்படுன்ற விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறல்ல. அப்ப அங்க என்ன ஆச்சு? அற்புதம் நடந்தாச்சு. பிரைஸ் தி லார்ட், எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, போய் கதவை தர, அப்படித்தானே சொல்லணும். ஏய் லூசே வாய் மூடு, கம்னு சோதரம் சோதரம் சோதரம். என்ன ஜெபம்? அப்படிங்க ஜெபம். நீ பிதற்றுகிறாய், அப்படிதானமா? நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தையே கர்த்தர் கேட்பாரானால் சொந்த குமாரனையே உனக்காக எனக்காக தந்தருளினவர். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப அவருடைய நாமத்தினாலே முழங்கால் படியிட்டு நாம ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரும் நாட்டு தொழுவமாகும், ஆகோரின் பள்ளத்தாக்கு. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு பயம் வராது. ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஜெபமா, ஆங்காங்கே ஜெபமா, ஜெப கூட்டமா, ஸ்தோத்திரம். வீட்டில் ஜெப கூட்டமா, அங்கே கன்வென்ஷன் கூட்டமா, கடவுளை போய் தேட ஆரம்பிப்போம். அவரை நாம் தேடுவோம், கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார். கவனிங்க, யோசபாத் என்கிற ராஜா ஆட்சி செய்யும் பொழுது 3 விதமான ஜாதி கூட்டம் வந்துடுச்சு. அந்த 3 ஜாதி அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பைபிளை வாசிக்கிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிமா. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோசான் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, அண்டர்லைன் பண்ணுங்க, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, அத அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பயம் வருதா? போடு பாஸ்டிங். சோரே துண்ணக்கூடாது, பயம் விலகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மாதிரி பயம் வருதுங்க எதிர்காலத்தை குறித்து. பாஸ்டிங் போடுங்க, சாப்பிடாதீங்க, சாப்பிடாம இருந்து கர்த்தரை தேடுங்க, உபவாசித்து தேவனை தேடுங்க. பயம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை குறித்து வாட்டுகிற பயம் அல்லது தேவையை குறித்து வாட்டுகிற பயம். நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணியாய் நான் எடுத்துக்கு நான் போகிறேன்? ஒன்றுமே கிடையாது. மாயை, எல்லாமே மாயை. வானத்தின் கீழே பூமியின் மேலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே மாயை. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். போடா. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். போ. ஸ்தோத்திரம். கொடுத்த ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை நான் உறுதியாய் பின்பற்றுவேன். இப்படி சொல்ல வைப்பார் ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். அப்போ அன்பானவர்களே, அப்படி பண்ணதுனால பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கீழே வருது, அதுக்கு அடுத்த வசனங்களில் வருது. கவனிங்க, அந்த 3 ஜாதி கூட்டத்துக்குள்ளேயே கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாராம், விரோதமாக எழும்பி. அதை படிச்சுமா, அதை படிமா. அந்த அந்த அதிகாரத்தில் வரும். பாடி துதி செய்ய தொடங்கின போது, அங்க பாருங்க, பாடி துதி செய்ய தொடங்கின போதுனா கர்த்தரை தேடுகிற போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா.
உங்கள் வீட்டை அல்லது உங்கள் எதிர்காலத்தை அல்லது உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு பயம் கவி பிடிக்குதுன்னா உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடி பாருங்கள். படுகுழியை வெட்டுனவன் படுகுழியிலே விழுவான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஆமாம், இப்படி சொல்லிக்கினே போகலாம். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து ஏங்க பயம் வருது? அன்பு குறைவுபடுவதினால். அன்பு குறைவுபடுவதினால். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அன்பு குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு ஜனங்களுக்கு இல்லை. அந்த பூரண அன்பு இல்லை. ஆண்டவரே கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். அப்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, நீ என்னை இவர்களை விட அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. ஆனா ஏற்கனவே அவர் 3 முறை மறுதளிச்சவர். அவர் என்ன தெரியுமா வாக்கு கொடுக்கிறாரு? அதை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 26:35 சொல்றாரு, நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னாங்களா? கொஞ்சம் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி பாருங்களேன். உங்களோடு கூட சாவர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் செத்து போவோம். அவ்வளோ அன்பா வச்சிருந்தீங்க நீங்க. அவ்வளோ அன்பு வச்சுருந்தவங்க ஆண்டவரை பிடிச்சவனே ஓடிட்டாங்க. அவன் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி. ஆமாம். உண்மையான அன்பிலே பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை கவனிங்க. அந்த பேதுரு தான் 3 முறை மறுதளித்தான். சத்தியமே பண்ணான், சபிச்சானா. அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சேவல் கூவிற்று. ஆமாம். அப்போ அன்பானவர்களே, உங்கள் அன்பு மாயமற்ற அன்பாய் இருப்பதாக என்று சொல்லி ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. 1 யோவான் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஒரே மனசுல உலகமும் ஆண்டவரும் இருக்க முடியாது. ஆண்டவர் உனக்கு தெய்வமானால் ஆண்டவரை வணங்கு. உலகம் தான் உனக்கு வேணும்னா உலகத்தின் பின்னாலே போ. எந்த மற்ற 2 நினைவுகளாலே குந்தி நடப்பாய். ஆமென். இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை பிடிச்சிக்க கூடாது. துணிமணிக்காக, ஆஸ்திகளுக்காக, பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக, செழிப்புக்காக இல்லை. அவர் என் ரட்சகர், என் ரட்சிப்பின் அதிபதி. எனக்காக அந்த கேடு, அந்த பாடு, அந்த வேதனை சிலுவையில் சுமந்தார். ஆமென். எனக்காக யார் உயிரை கொடுக்க முடியும்? என்னை பெற்ற அம்மா கூட உயிரை கொடுக்க முடியாது. என் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட உயிரை கொடுக்க முடியாது. ஆனால் நான் பாவியாயிருக்கையில் நான் மரண ஆக்கினைக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில் என் மரணத்தை ருசி பார்த்தார். ஆமென். அந்த தெய்வத்தின் அன்பிலே நான் கடந்து போவேன். அந்த தெய்வத்தின் அன்பை நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் பின்னாலே போவேன். ஒன்று செய்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் மறந்து, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி. சூழ்நிலையை பார்த்து மறுதளிக்க கூடாது. சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், சில நேரம் சாதகமாக இருக்கலாம், சில நேரங்க பயங்கர பாதகமாக இருக்கலாம். ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புல 1% கூட நாம அவர் மேல வைக்கல. உண்மை அதுதான். அப்போ ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். என் கற்பனைகளை. இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஆண்டவரை நாம் நேசிக்கிறேன்னா அதுக்கு அடையாளம்
வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவரை நேசிக்கிறேன்னா அதுக்கு என்னங்க அடையாளம்? வசனத்தின்படி நடப்பது, வார்த்தையை கை கொள்வது. அந்த வார்த்தையை கை கொண்ட பயமே வராது. எத்தனை பேர் கையை வச்சு ஆமாங்கன்னு சொல்றீங்க? அப்போ அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? வாக்கியம் ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அப்படி என்ன கெடுதல் செய்து விட்டேன்? நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீர்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். எதுக்கு உலகத்தில் ஆதாயம், உலகத்தை ஆதாயம் பண்ண பார்க்குறீங்க நீங்க? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். என் தேவனே எனக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் தருகிற ஆசீர்வாதம்லாம் செகண்டு. ஃபர்ஸ்ட் காட். என் ஆண்டவருடைய அன்பை நான் ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பெண்மணி பயங்கர அன்பு. ஏன்னா பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தமாக்கிட்டார் ஆண்டவர். ஒரு 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 சீமோன் என்கிற ஒரு குஷ்டரோகியின் வீட்டில் அவர் பந்தி இருக்கும் பொழுது ஓடியாந்து என்ன பண்ணுறா? வெளியேறப்பட்ட தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதத்தை கழுவி முத்தம் செய்கிறாளாம். அல்லேலூயா. அதை பார்த்து எல்லாரும் ஐயோயோ எவ்வளோ காஸ்ட்லியான எண்ணெய், இப்படி இதை வீணாக்கிட்டாங்களே நினைக்கும் பொழுது அப்போ அந்த சீசலை பார்த்து சொல்லுகிறார் இயேசு, இவள் என்னுடைய அடக்கத்துக்கு அடையாளமாக இதை செய்கிறாள். தரித்திரர்கள் எப்போதும் உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. என்ன சொல்கிறார்னா, இவ என்ன அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இந்த காரியத்தை செய்கிறாள். அவருடைய பெயர் உலகமெங்க சொல்லப்படும். ஹல்லேலூயா. அப்போது கவனிங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு மாதிரி நீ அன்பா இல்லைப்பா, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டுட்ட, இப்போ நீ மாய்மாலமாக தான் என்னை தேடுற, கடமைக்கு தான் என்னை தேடுற, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உண்மையான அன்போடு கூட தெய்வத்தை நாம் நேசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நம்ம எழுந்து நிற்போமா? ஆகவே பயம் வருவதற்கான காரணங்கள், பாவம் செய்து மனசாட்சி நம்மை குற்றம் சாட்டும் பொழுது, இரண்டாவது சந்தேகம், மூன்றாவது கர்த்தரை தேடாததினாலே, ஜெப குறைவு ஏற்படுவதினாலே, நான்காவது தேவ அன்பு இல்லாததினாலே. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா, உம்மை தானே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான், ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வல பக்கத்தில் இருப்பதனால், என் வல பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா, உம்மை அல்லாமல் வேறொரு விருப்பம் உள்ளத்தில் வேண்டாமே, உம்மை அல்லாமல் வேறொரு விருப்பம் உள்ளத்தில் வேண்டாமே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே,